ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். ஆமென். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 10வது வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். பாருங்க, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா எப்பவுமே இருக்காது. காட்டில் உள்ள சிங்கத்தை நீங்க நல்லா கவனிங்க. நீங்க தொலைக்காட்சியெல்லாம் கூட அந்த பார்த்திருக்கலாம். அதனுடைய ஆகாரத்தை, அதனுடைய உணவை அனுதினமும் அது சரியாய் பட்சித்து சரியாய் சாப்பிடும். நல்லா கவனிங்க, அந்த சிங்கம் ஒரு நாளும் பசியா இருக்காது. அதே போல அது பசியா இல்லாததுனால அதனுடைய குட்டிகளுக்கும் தேவையான ஆகாரத்தை அது சரியாய் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப நல்லா கவனிங்க, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப என்ன காரணம் கவனிங்க. ஒருவேளை காட்டில் உள்ள சிங்கம் அது ஒரு நாளும் பசியா இல்லை, ஆனாலும் அது கூட பட்டினியா இருக்கும். ஆனா நல்லா கவனிங்க, கீழே உள்ள வார்த்தை சொல்லப்படுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன் சொல்லுவோமே. ஆமேன். உண்மையாகவே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப நல்லா கவனிங்க, வசனத்தோட அர்த்தம் என்ன? காட்டில் உள்ள சிங்கம், இந்த காட்டுக்கே ராஜான்னு சொல்லுவாங்க சிங்கத்தை. அப்ப அந்த காட்டுக்கே ராஜாவாகிய சிங்கம் உண்மையாகவே பாருங்க, அது எந்த மிருகத்தை வேணா அடிக்கலாம். அதற்கு நல்ல ஒரு கர்த்தர் பலனும் கொடுத்திருக்கிறார். நல்ல பலன் இருக்கு. எந்த மிருகத்தானாலும் ஈஸியா அதனடா எல்லாவற்றையும் அடித்து பட்சித்து அது சாப்பிடும். ஆனா நல்லா கவனிங்க, அது கூட ஒருவேளை பட்டினியா இருக்கலாம். அதனுடைய குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும். ஆனா நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்திலே சொல்லுகிற காரியம், காட்டில் உள்ள சிங்கத்தின் குட்டிகள் கூட பட்டினியா இருக்கும். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற, கர்த்தரையே தெய்வமாக கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு நன்மையும் குறைவுபட கர்த்தர் விடவே மாட்டார். ஆமென். மாறாக இன்னும் சரியா சொல்ல போனா, காட்டில் உள்ள சிங்கங்கள் கூட அது பட்டினியா இருக்கும். யூத ராஜ சிங்கத்தின் குட்டிகளாகிய நாம் பட்டினியா இருக்கும்படி கவனிங்க. பட்டினியா மாத்திரம் இல்லைங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நம்மை காத்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காலவேளை கர்த்தரை உண்மையாய் நீங்கள் தேடுகிறீர்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் கர்த்தர் காத்து அவர் நடத்துவார். ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு நீங்க எதிர்பார்க்கிறீங்களே இந்த நன்மை, இந்த சின்ன நன்மை எனக்கு கிடைத்தா நல்லா இருக்கும். இல்லைங்க, அது சிறியதா இருந்தாலும் சரி, பெரிய நன்மையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் உங்களை காத்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தருக்குள் நிலைத்திருப்பீர்களா? கர்த்தருக்குள் பலப்படுகிறவர்களாய், தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய். அப்ப கர்த்தரை தேடினாலே போதும், அவர் பரலோகத்தின் தேவன். அந்த பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி ஒரு நன்மையும் குறைவிடாமல் நம்மை பாதுகாப்பார். ஆமென். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளை, இந்த காலவேளை கர்த்தரை தேடுகிறவர்களாய், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களாய் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். அருமையான பிள்ளைகளுக்காக இந்த காலை நேரத்திலே வருகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதே. உண்மையாகவே இது சத்தியமுள்ள ஜீவனுள்ள வார்த்தை. உண்மையாகவே கர்த்தரை இந்த காலவேளை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் கர்த்தர் நீர் காத்து நடத்துவீராக. பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா குறைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாய் கர்த்தர் மாற்றுவீராக. இந்த கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். தொடர்ந்து பலப்படுத்துங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலங்களில் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தரை தேடுங்கள், ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைபடாது. கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தரை தேடுங்கள். God bless you. ஆமென்.